வணக்கங்க. நவராத்திரிக்கு வந்து நிறைய பேர் ரிட்டர்ன் கிஃப்ட் தேடிட்டு இருப்பீங்க. இந்த சீரியஸ் ஃபுல்லாவே வந்து ரிட்டர்ன் கிஃப்டா கொண்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அழகா பனை ஓலையில பண்ண பேகு. இது என்னுடைய ஓன் ஐடியால நான் மேக் பண்ணது. சின்ன சைஸ் பேக்கா, இதுல வந்து பெரிய சைஸா வந்து டோட் பேக் மாதிரி தான் இருக்கும். பட் அதுவே வந்து சின்ன சைஸ் பூஜா பேக் மாதிரி நாங்க மேக் பண்ணோம். நிறைய பேர் கேட்பாங்க, ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸ் சொல்றீங்க, பட் காஸ்ட் அதிகமா இருக்கு, இந்த பனை ஓலைலாம் எங்க ஊர் பக்கமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. கிடைக்கும்னா இப்ப வந்து பனை ஓலை பண்றவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் இந்த ப்ராடக்ட் எல்லாம் எடுக்கிறப்ப வந்து ஓரளவு செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாமே செய்யறதை விட்டுட்டாங்க. இன்னொன்னு வந்து ஈஸியா செய்யணும்னு பாக்குறாங்க. அதனாலதான் இந்த மெத்தடை நாங்க ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி பேக்ஸ் ரெடி பண்ணோம். காஸ்ட் வைஸும் கம்மியா இருக்கணும், இந்த மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இதை நாங்க மேக் பண்ணோம். இந்த பனவோலை பேக்ல பத்தி பாத்தீங்கன்னா நீங்க தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு, பிளவுஸ் பிட்டு இதெல்லாமே வச்சு அழகா ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பேக் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால நம்மளோட பாரம்பரியமும் வளரும். நம்மளோட இந்த மாதிரி அழிஞ்சு போற நிலையில இருக்கிற தொழில்கள் எல்லாமே மீட்டெடுத்து வரும். தேங்க்யூ.